GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் மூத்த அரசியல் தலைவருமான வைகோ சமத்துவ நடைபயணம் என்ற தலைப்பில் 11 நாட்கள் நீளும் பிரம்மாண்ட நடைபயணத்தை ஜனவரி 2ஆம் தேதி திருச்சியில் தொடங்கினார். திருச்சி தென்னூர் அண்ணா நகர் உழவர் சந்தை அருகே உள்ள மாநகராட்சி திடலில் காலை நடைபயணம் தொடங்கியது. ஜனவரி 12ஆம் தேதி மதுரையில் நிறைவு பெறும் இந்த பயணம் சமூக நீதி, சமத்துவம், போதைப்பொருள் ஒழிப்பு, மதசார்பின்மை ஆகியவற்றை வலியுறுத்துவதாக அமைந்துள்ளது. நடைபயணத்தை தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வைகோவின் உடன்திறனை பாராட்டிய ஸ்டாலின், இவருக்கு 82 வயதா அல்லது 28 வயதா என்று தெரியவில்லை என்று கூறி அரங்க அதிர செய்தார். போதைப் பொருள் கடத்தல் ஒரு பெரிய வலையமைப்பு என்றும் மத்திய மாநில அரசுகள் இணைந்து ஒழிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த நடைபயணத்தை தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த துவக்க விழாவை காங்கிரஸ் புறக்கணித்திருந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், அமைச்சர் KN நேரு, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் காதர் மொய்தீன், மக்கள் நீதி மய்யம் கட்சியின் பொதுச் செயலாளர் அருணாச்சலம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். நடைபயணத்தில் வைகோவை பாதுகாப்பாக அழைத்து செல்ல தொண்டர் அணி உறுப்பினர்கள் கருப்பு உடையில் அணிவகுத்து செல்கின்றனர். மாணவர் அணி வானநீல உடையிலும், இளைஞர் அணி வெள்ளை உடையிலும் சீராக அணிவகுத்து முழக்கங்களுடன் பங்கேற்று வருகின்றனர். ஒருவர் பின் ஒருவராக அணிவகுத்து வைகோ முன்னே செல்லும் இந்த காட்சி பார்ப்போரை வியப்பில் ஆழ்த்தியது. வைகோ பேசுகையில் திமுகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கும் என்று உறுதிப்படுத்தினார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோடியாக அமைந்துள்ள இந்த நடைபயணம் திமுக கூட்டணிக்கு புதிய உத்வேகத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.